அனைவருக்கும் வணக்கம். அரசு அதிகாரிகளை உருவாக்கும் நோக்கில் உங்கள் இம்பல்ஸ். ஸோ நம்ம ஜியாகிரபியோட பாக்ஸ் கண்டென்ட்ஸ் எல்லாமே பார்த்துட்டு இருக்கோம். இப்போ 8th லெசன்ல இருந்து 8th புக்ல இருந்து செகண்ட் லெசன் என்னன்னு பார்க்கலாம். சரிங்களா? 8th சோஷியல் சயின்ஸ்ல செகண்ட் லெசன் வானிலை மற்றும் காலநிலை அப்படிங்கக்கூடிய ஒரு ஜியாகிரபி. ஸோ இதுல என்ன இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். இதுல இருக்கக்கூடிய பாக்ஸ் கண்டென்ட்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன், இதுல என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா, புவியின் வளிமண்டலமானது வாயுக்களால் ஆன பல அடுக்குகளை கொண்டது. ஓகேங்களா? ஸோ நம்மளுடைய வளிமண்டலம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அட்மாஸ்பியர் அப்படிங்கிறது வாயுக்களால் ஆன பல அடுக்குகளை கொண்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது புவியை சூழ்ந்துள்ளது. நம்மளோட அட்மாஸ்பியருக்கு மேல பார்த்தோம் அப்படின்னா புவியை சூழ்ந்துதான் அது இருக்கும். அட்மாஸ்பியர் அப்படிங்கிறது பூமிக்கு மேலதான் இருக்கும் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. புவியினுடைய ஈர்ப்பு விசையினால் வாயுக்களை புவியில் தக்க வைத்துக் கொள்கிறது. ஸோ இதுவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம கிட்ட இருக்கக்கூடிய கிராவிடேஷனல் ஃபோர்ஸ், அதாவது ஈர்ப்பு விசை மூலியமாக என்ன பண்ணுது அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய வாயுக்களை தன்னோட சுத்தக்கூடிய ஒரு அட்மாஸ்பியர்ல தக்க வச்சுக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இருக்கக்கூடிய வாயுக்கள்ல 78% நைட்ரஜன், 21% ஆக்சிஜன், 0.97% ஆர்கன், 0.03% கார்பன் டை ஆக்சைடு, 0.04% மற்ற வாயுக்கள் மற்றும் நீராவியும் இருக்கு அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. ஸோ வளிமண்டலத்துல என்னென்ன வாயுக்கள் இருக்கு, அந்த வாயுக்கள் எவ்வளவு சதவீதத்துல இருக்கு அப்படிங்கறத இதுல கொடுத்திருக்காங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் ஒன். ஸோ இந்த பாக்ஸ்ல கிளைமேட் என்ற சொல் கிளைமா என்ற பண்டைய கிரேக்க மொழியிலிருந்து பெறப்பட்டது ஆகும். சரிங்களா? சோ இது எதுல இருந்து சொல்றாங்க அப்படின்னா, கிளைமோ அப்படிங்கிறது கிளிமோ என்றால் தமிழில் சாய்வு கோணம் என்று பொருள், இன்க்ளினேஷன் அப்படிங்கறது அர்த்தம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப என்ன சொல்லுவோம், கிளைமேட் அப்படிங்கிறது என்ன, கிளைமேட்டுக்கும் வெதருக்கும் உள்ள ஒரு டிஃபரன்ஸ் இருக்கும். ஸோ அது பின்னாடியே இருக்கும். ஸோ சாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா, சும்மா என்ன அப்படிங்கறத ஓவராலா பார்த்தோம் அப்படின்னா, கிளைமேட் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 30 வருஷம் இந்த இடத்துல என்ன நடக்குதுங்கிறதுக்கான ஒரு தரவு தான் நம்ம கிளைமேட்னு சொல்ல போறோம். ஓகேங்களா? வெதர் அப்படிங்கிறது ஒவ்வொரு நாள், அதாவது 24 மணி நேரத்துல என்ன மாற்றங்கள் ஏற்படுதோ அதை நம்ம வெதர் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம நியூஸ் வாசிக்கும் போதே இட் இஸ் அ வெதர் ரிப்போர்ட், கிளைமேட் ரிப்போர்ட் கிடையாது. ஸோ அப்படி பார்க்கும்போது கிளைமேட் அப்படிங்கிறது இன்க்ளினேஷன், அதாவது சாய்வு கோணம். இப்போ இதுல இருந்து இது வரைக்கும் இதோட கிராஃப் என்ன அப்படிங்கறத பொறுத்து தான். இப்போ நம்ம சொல்லுவோம் மே மாசம்னா வெயில் அதிகமா இருக்கும், அக்டோபர் மாசத்துல மழை வரும். இது எதனால அப்படின்னா கிட்டத்தட்ட 30 வருஷங்களா இந்த நிகழ்வுகள் நடந்துகிட்டே இருக்கும். ஸோ இதை தான் நம்ம கிளைமேட்டிக் சேஞ்ச், கிளைமேட்டிக் சீசன்ஸ், கிளைமேட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா? ஸோ அடுத்தது இந்த பாக்ஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். வளியியல் என்பது என்ன? காற்றை பத்தி படிக்கக்கூடிய ஒரு பிரிவு. வளியியல் என்பது வானிலையினுடைய அறிவியல் பிரிவாகும். காலநிலையியல் என்பது காலநிலையினுடைய அறிவியல் பிரிவாகும். சரிங்களா? இது வானிலை அப்படிங்கிறது என்ன, வெதர் ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். காலநிலை அப்படிங்கிறது கிளைமேட் ரிப்போர்ட். அப்ப வளியியல் அப்படிங்கிறது வானிலையோட அறிவியல் பிரிவு, காலநிலை அப்படிங்கிறது காலநிலையினுடைய அறிவியல் பிரிவு அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அடுத்தது இந்த பாக்ஸ் என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, வெப்பநிலை செங்குத்தாகவும் கிடைமட்டமாகவும் வேறுபடுகிறது. வளிமண்டல கீழடுக்கில் வெப்பநிலையானது 1000 மீட்டர் உயரத்திற்கு 6.5 டிகிரி செல்சியஸ் என்ற அளவில் வெப்பநிலை குறைந்து கொண்டே செல்கிறது. இதனை வெப்ப குறைவு வீதம் என்று அழைப்பர். ரொம்ப சிம்பிள். நம்ம இங்க இருந்து இப்ப நம்ம கோயம்புத்தூர்ல இருந்து இப்ப ஊட்டி போறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஒவ்வொரு ஹில் ஏரியா நம்ம ஏறும் போதும் அதோடைய டெம்பரேச்சர் அப்படிங்கிறது கம்மியாகிட்டே போகும். ஸோ நம்மளுடைய டெம்பரேச்சர்ல இருந்து பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு 1000 மீட்டர்ஸுக்கும் 6.5 டிகிரி செல்சியஸ் கம்மியாயிட்டே இருக்கு அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. ஸோ இதுவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எத்தனை டிகிரி செல்சியஸ் கம்மியாகுது, எவ்வளவு மீட்டர் தூரத்துக்கு அப்படிங்கறத கொஸ்டின் கேட்பாங்க. சரிங்களா? ஸோ 1000 மீட்டருக்கு 6.5 டிகிரி செல்சியஸ். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு பாயிண்ட். ஸோ இதுல இருந்து கொஸ்டின்ஸ் கண்டிப்பா வந்துகிட்டே இருக்கும். எப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு மேட்ச் ஃபாலோயிங் அந்த மாதிரி எப்படி வேணாலும் கேட்கலாம். இப்போ ஐசோதர்ம்னா என்ன, ஐசோக்ரைம்னா என்ன அப்படிங்கறத திரும்ப கொஸ்டின்ஸ் இருக்கும். சரிங்களா? ஸோ இதை பார்த்துக்கலாம். நில வரைபடங்களினுடைய வானிலை கூறுகளினுடைய பரவலை சம அளவு கோட்டு வரைபடம் மூலம் காண்பிக்கப்படுகிறது. சம அளவு கோடு அப்படிங்கிறது சம அளவு இடங்களை இணைப்பது ஆகும். சரிங்களா? சம அளவு கோடு அப்படின்னா சம அளவு இடங்களை இணைப்பதாகும். இக்கோடுகள் வானிலை கூறுகளினுடைய அடிப்படையை கொண்டு அளவு கோடுகள் வெவ்வேறு பெயர்கள் அழைக்கப்படுகிறது. சோ அதுதான் என்னென்ன அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஐசோதர்ம். ஐசோதர்ம் அப்படின்னா சம வெப்ப கோடு அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுகிறது. ஐசோக்ரைம் அப்படின்னா சராசரி சம வெப்பநிலை கோடு அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது. ஐசோகெல் அப்படிங்கிறது சம சூரிய வெளிச்ச கோடு அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது. ஐசோலோபார் அப்படிங்கிறது சம காற்றழுத்த மாறுபாட்டு கோடு அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது. ஐசோபார் அப்படிங்கிறது மாறுபாட்டுடைய கோடு. ஓகேங்களா? ஐசோலோபார். ஸோ ஐசோபார், ஐசோலோபார் அப்படிங்கிறதுக்கு ரெண்டுக்கும் டிஃபரன்சியேஷன் இருக்கு. ஸோ இது என்ன அப்படின்னா, ஐசோபார் அப்படிங்கிறது காற்றழுத்த கோடு, ஐசோலோபார் அப்படிங்கிறது காற்றழுத்தத்தோட மாறுபாட்டுடைய கோடு. சரிங்களா? ஐசோஹைட்ஸ் அப்படிங்கிறது சம மழை அளவு கோடு. ஸோ இப்படின்னா என்ன அப்படிங்கறது மேட்ச் ஃபாலோயிங்ல நம்மளுக்கு கேட்பாங்க. சரிங்களா? ஸோ இந்த பாக்ஸ் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட், இதையும் பார்த்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க.
உலகினுடைய வெப்பமண்டலங்கள் எப்படி இருக்கு அப்படிங்கறத கொடுத்திருப்பாங்க. ஸோ வேர்ல்டு வந்து இப்படி ரவுண்டா இருக்கிற மேப்பை வந்து இப்படி நம்ம ஸ்ட்ரைட்டா வச்சிருக்கோம். ஸோ அதுல மேல ஆர்டிக் வட்டம் அப்படின்னா என்ன, அண்டார்டிக் வட்டம்னா என்ன, ஸோ இதுல என்னென்ன டிகிரிஸ் வந்து இருக்கு அப்படிங்கறது இதுல கொடுத்திருக்காங்க. சரிங்களா? ஸோ வெப்பமண்டலங்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இது வந்து குளிர் மண்டலமா இருக்கும், உறைபனி மண்டலம். ஏன்னா அந்த இடத்துல வந்து சூரியனுடைய ஒளிக்கதிர்கள் படவே படாது. நம்மளுடைய எர்த் அப்படிங்கிறது 23.5 டிகிரியில வந்து இன்க்ளினேஷன்ல இருக்க சாய்வு கோணமும் சுத்துறது காரணமாக ஸோ அந்த இடத்துல வெப்பங்கள் அதிகமா இருக்காது. அப்போ ஆர்டிக் வட்டமும் சரி, அண்டார்டிக் வட்டமும் சரி குளிர் மண்டலங்களாக இருக்கும், அதாவது உறைபனி மண்டலங்களாக இருக்கும். ஸோ அதுக்கு கீழே பார்க்கும்போது கடகரேகையிலிருந்து மகர ரேகை. ஸோ இந்த டிஃபரன்சியேஷன் 66.5 டிகிரிஸ். ஸோ இந்த இடத்துல என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மிதவெப்ப மண்டலம் உருவாகும். அப்படி பார்க்கும்போது நம்மளுடைய இந்தியாவுடைய காலநிலை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது மிதவெப்ப மண்டல காலநிலையா தான் இருக்கும். ஸோ பாதி பகுதி வந்து மிதவெப்ப மண்டலமாவும் வெப்ப மண்டலமா இருக்கும். ஸோ நம்மளுடைய பகுதி அப்படின்னு சொல்லி கேட்டோம்னாலே வெப்பமண்டல காலநிலை தான் இந்தியாவை கொண்டிருக்கும். சரிங்களா? அடுத்தது வெப்பமண்டலம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நிலநடுக்க கோடுக்கு மேல, அதாவது 23.5 டிகிரிக்கு மேல நார்த் அண்ட் சவுத். ஸோ அப்படி பார்க்கும்போது நிலநடுக்க கோடுக்கு மேல கடகரேகைக்கும் மகர ரேகைக்கும் நடுவில் இருக்கக்கூடியது வந்து வெப்பமண்டல பகுதிகள் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். சரிங்களா? ஸோ 90 டிகிரியில பார்த்தோம் அப்படின்னா இதுதான் வந்து அங்க கொடுத்துருக்கிறது. அண்டார்டிக் வட்டம் அப்படிங்கிறது 66.5 வரைக்கும், அதாவது 23 to 66.5 டிகிரி வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா மிதவெப்ப மண்டலமா இருக்கும். 90 டிகிரியில வந்து குளிர் மண்டலமா இருக்கும் அப்படிங்கிறது இதுல கொடுத்திருக்காங்க. சரிங்களா? அடுத்தது இந்த பாக்ஸ்ல அதிகபட்ச வெப்பநிலை அல்லது குறைவான வெப்பநிலை அப்படின்னா என்ன? புவியில் இதுவரை பதிவான மிக அதிகபட்ச வெப்பநிலை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 56.7 டிகிரி செல்சியஸ். ஸோ 40 டிகிரி 35 டிகிரிக்கே நம்மளால முடியாத பட்சத்துல இது வரைக்கும் 56.7 டிகிரி செல்சியஸ் வந்து அதிகபட்சமா பதிவாகி இருக்கு. ஸோ 134 டிகிரி ஃபாரன்ஹீட். இது 1913ஆம் ஆண்டு ஜூலை 10ஆம் நாள் அமெரிக்க ஐக்கிய நாட்டினுடைய கலிபோர்னியாவில் கிரீன்லாந்து மலைத்தொடர்ல, அதாவது மரண பள்ளத்தாக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்துல பதிவாகி இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுவரை பதிவான குறைந்தபட்ச வெப்பநிலை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா -89.2 டிகிரி செல்சியஸ். எங்கேயுமே அப்பதான் அப்ப கண்டிப்பா உறைபனியும் தாண்டி ரொம்ப குளிரா இருந்திருக்கும். சரிங்களா? ஸோ -128.6 டிகிரி ஃபாரன்ஹீட் அப்படிங்கிறது 184.40 கெல்வின் அப்படிங்கிறதுல பதிவாயிருக்கு. இது எப்போ அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 1983ல ஜூலை 21ஆம் ஆண்டு அண்டார்டிகாவில் உள்ள சோவியத் வோஸ்டக் நிலையத்தில் பதிவாகி இருக்கு. ஓகேங்களா? ஸோ அண்டார்டிகாவில் இருக்கக்கூடியதுல வந்து மிக குறைந்தபட்ச வெப்பநிலை அப்படிங்கிறது பதிவாகி இருக்கு. மேல அமெரிக்கால கலிபோர்னியா கிரீன்லாந்து இருக்கக்கூடிய இடங்கள்ல வந்து மிக அதிக வெப்பநிலை பதிவாகி இருக்கு. நெக்ஸ்ட் ஒன் அதே மாதிரி ரெயின்ஃபால் பத்தி. ஸோ இங்கெல்லாம் என்ன இருக்கு, காற்றுடைய அழுத்தமா இருக்கட்டும், மழை பொழிவா இருக்கட்டும், இது எல்லாத்தையும் அளக்கக்கூடிய கருவிகளும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? ஸோ அதுவும் பார்த்துக்கோங்க. ஸோ இதுல உலகில் இதுவரை பதிவான மிக அதிகபட்ச அழுத்தம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ப்ரெஷர் எது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 1083 MB வந்து நம்மளுக்கு பதிவாயிருக்கு அப்படிங்கறத நம்ம சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? ஸோ அதே மாதிரி 1968ல டிசம்பர் 31ஆம் தேதி ரஷ்யாவில் உள்ள அகாட் என்ற இடத்தில் கடல் மட்டத்தில் வந்து பதிவாகி இருக்கு. உலகத்திலேயே இதுவரைக்கும் பதிவான மிக குறைந்த அழுத்தம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 870 MB. 1929 டிசம்பர் 12ல பசிபிக் பெருங்கடலில் இருக்கக்கூடிய மரியானா தீவிற்கு அருகில் உள்ள குவாம் என்ற கடல் பகுதியில் உருவான டைஃபோனின் கண் பகுதியில் பதிவானதாகும். டைஃபோன் அப்படின்னா நம்ம சூறாவளி, சைக்ளோன்ஸ் அப்படிங்கறத சொல்லுவோம். ஸோ ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு பேரால் அழைக்கப்படும். சரிங்களா? இங்க கட்டு இருக்கு டேய். 8:32 அப்படின்னு மட்டும் மார்க் பண்ணி வேட எங்கேயாவது 8th செகண்ட் லெசன். MB அப்படின்னா என்னன்னு பாருடா. ப்ரெஷர்ல ஓகே, மில்லி பார் தான் அது MBன்னு இருக்கும். சாரி கரெக்ட். கேட்கவே இல்லையா நீ? ஓகே ஃபைன். 8:32. ஓகே, மைக் செக் 1 2 3. சாம், இந்த இடத்துல ஒரு கட்டு இருக்கு, இதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இது பண்ணிக்கோ. ஓகே ஓகே, மைக் செக் 1 2 3. ஸோ நெக்ஸ்ட் ஒன், இந்த பாக்ஸ் கண்டென்ட்ல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். ஸோ உலகில் இதுவரை பதிவான அதிகபட்ச அழுத்தம் பத்தி இங்க சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்திருப்போம் அப்படின்னா வெப்பநிலை எங்க அதிகம் கம்மி அப்படிங்கறத பார்த்திருப்போம். இங்க வந்து ப்ரெஷர் எந்த இடத்துல அதிகம் அப்படிங்கறத பார்க்கலாம். ஸோ உலகில் இதுவரை பதிவான மிக அதிகபட்ச அழுத்தம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 1083 MB. MB அப்படிங்கிறது மில்லிபார். ஓகேங்களா? ஸோ 1083 மில்லிபார் அழுத்தம் வந்து இங்க பதிவாகி இருக்கு. 1968ஆம் ஆண்டு டிசம்பர் 31ஆம் தேதி ரஷ்யாவில் உள்ள அகாட் என்ற இடத்தில் கடல் மட்டத்தில் பதிவானது. ஓகேங்களா? ஸோ இருக்கிறதுலே வந்து அதிகமான அழுத்தம் அப்படிங்கிறது அகாட்ல தான். அதுக்கு முன்னாடி
உலகில் இதுவரை பதிவான மிக குறைந்த அழுத்தம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மிக அதிகபட்ச அழுத்தம் அப்படிங்கிறது ரஷ்யாவில் இருக்கக்கூடிய அகாட்ல மிக குறைந்த அழுத்தம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 870 மில்லிபார், 870 மில்லிபார். ஸோ எப்போ அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 1929 டிசம்பர் 12 பசிபிக் பெருங்கடலில் இருக்கக்கூடிய மரியானா தீவிற்கு அருகில் உள்ள குவாம் என்ற கடல் பகுதியில் உருவான டைஃபோனினுடைய கண் பகுதியில் பதிவானதாகும். ஸோ டைஃபோன் அப்படிங்கிறது நம்ம என்ன சொல்லியிருப்போம் அப்படின்னா நம்மளுடைய சைக்ளோன்ஸ் சூறாவளிகளை வந்து ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு இடத்துல வந்து நம்ம பேர் சொல்லி அழைப்போம். ஓகே, ஸோ அப்படி பார்க்கும்போது குவாம் அப்படிங்கக்கூடிய கடல் பகுதியில் இருக்கக்கூடிய டைஃபோனோட கண் பகுதியில பதிவானதான் வந்து இருக்கிறதுலே ரொம்ப குறைவான அழுத்தம் அப்படிங்கறத இதுல கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ அடுத்தது இது வந்து சும்மா நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, இது எதனால அப்படிங்கறத நம்ம கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஈரப்பதம், ஹியூமிடிட்டி அப்படிங்கறத எதுல அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இதுல ஈரப்பதத்தை அளக்கிறது அப்படின்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பாக்ஸ்ல எது கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா காற்றினுடைய அழுத்தம் குறைவதனால் காற்றில் சுவாசிப்பதற்கான ஆக்சிஜனுடைய அளவு குறைகிறது. ஸோ டென்ஸ் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். ஸோ அதனால நமக்கு ஆக்சிஜனுடைய சுவாசிக்கிறதுக்கும் கம்மியா இருக்கும் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. மிக உயரமான இடங்களில் காற்றில் ஆக்சிஜனுடைய அளவும் காற்றினுடைய அழுத்தமும் மிக குறைவாக இருக்கும். ஸோ நம்ம யூஸ்வலா பார்த்தோம் அப்படின்னா ட்ரெக்கிங் போறவங்களா இருக்கட்டும், இல்ல ஹில்ஸ்ல வந்து ஹிமாலயாஸ் இந்த மாதிரி ட்ரெக் போறவங்க எல்லாருமே மேக்ஸிமம் ஓசோன்ஸ் வந்து கையில வச்சு ஆக்சிஜன் மாஸ்க் வந்து கையில வச்சிருப்பாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியும். ஏன் அப்படின்னா உயர்வு நம்ம மேல பார்த்திருப்போம். ஸோ 1000 டிகிரி 1000 மீட்டருக்கு ஒரு தடவை வந்து 6.5 டிகிரி செல்சியஸ் அப்படிங்கிறது வந்து கம்மியாகிக்கிட்டே போகும். அட் த சேம் டைம் அந்த இடத்துல வந்து அழுத்தமும் குறைவாக இருக்கும். அப்படி அழுத்தம் குறைவாக இருக்கும்போது ஆக்சிஜனுடைய அளவும் குறைவாக இருக்கும் அப்படிங்கறத சொல்லியிருப்பாங்க. அதனால் மனிதர்கள் அங்கு இறக்கக்கூடும். மலை ஏறுபவர்கள் உயர்ந்த சிகரங்களில் ஏறும் பொழுது ஆக்சிஜனுடைய உருளையில் அடைத்து எடுத்து செல்கின்றனர். அவர்கள் சிறிது கால அவகாசம் எடுத்துக்கொண்டு அதிக உயரங்களுக்கு தம்மை பழக்கப்படுத்திக் கொள்கின்றனர். ஏனெனில் அழுத்தம் அதிகமான இடங்களில் இருந்து அழுத்தம் குறைவான இடங்களுக்கு செல்லும் போது மூச்சு திணறல் ஏற்படும். விமானங்களில் செயற்கை அழுத்தத்தை உருவாக்கி பயணிகளை வசதியாக சுவாசிக்கும்படி அமைத்துள்ளனர். இதுதான் ரீசன். அப்படி பார்க்கும்போது ஏன் விமானங்களே இல்லை அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அங்க ஆர்டிபிஷியலுக்கு நம்மளுக்கு சுவாசிக்கக்கூடிய விஷயங்கள் அங்க இருக்கு. ஓகேங்களா? அதனால பாசஞ்சர்ஸ் வந்து கம்ஃபர்டபுளா போறாங்க அப்படிங்கறத கொடுத்திருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் கண்டென்ட்ல உலகிலேயே முதலாக காலநிலை வரைபடங்களுடைய தொகுப்பை அல் பலாஹி என்ற அரேபிய நாட்டு புவியியல் வல்லுநர் அரேபியா நாட்டு பயணிகளிடமிருந்து காலநிலை பற்றிய விவரங்களை சேகரித்து வெளியிட்டுள்ளார். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் காலநிலை வரைபடங்கள் அப்படிங்கிறது இதுல கொடுத்திருப்பாங்க. நெக்ஸ்ட் ஒன் இந்த கண்டென்ட்ல பிரேசிலுடைய பெரும்பகுதியில் காற்றின் வேகம் குறைவாக உள்ளது. ஆப்பிரிக்காவினுடைய காபான், காங்கோ மற்றும் டிஆர் காங்கோ, சுமத்ரா, இந்தோனேஷியா, மலேசியா ஆகியவை பூமியில் குறைந்த காற்று வீசும் பகுதியாகும். ஸோ இதெல்லாம் வேர்ல்ட் கண்டென்ட். ஸோ வாட் இஸ் வாட் அப்படிங்கறத மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இதோட இந்த லெசனுடைய பாக்ஸ் கண்டென்ட் முடிஞ்சது. ஸோ நெக்ஸ்ட்ல இருக்கக்கூடிய பாக்ஸ் கண்டென்ட்ஸ் எல்லாம் அடுத்த வீடியோஸ்ல பார்க்கலாம். தேங்க்யூ.